ஒரு வழியாக முடிவெடுத்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா லட்சங்களை வாரி இறைக்க தயாராக இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு. விஜயை முடக்க வேண்டும், அதற்காக பெரிய அளவுக்கு நெட்வொர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக டிவியில் ஆரம்பித்து பத்திரிகை ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தரை தற்குறி அப்படிங்கிற ரேஞ்சில் அவருடைய ரசிகர்கள் அவரை எல்லாத்தையுமே சொல்கிற அளவுக்கான விஷயங்கள், யார் நம்ம நடுநிலையாக பேசக்கூடியவர்கள் நினைக்கிறோமோ அதுலேயே பெரும்பாலானவர்கள் விஜயை பற்றிய விமர்சனங்களை ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் வைக்கிறாங்க. பொது வழியில் விஜய் அவர்கள் மீது அன்பு கொண்ட நிறைய மக்கள் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அவர்களுடைய அந்த நம்பிக்கையை அசைத்து பார்க்கக்கூடிய வேலையை, ஏன்னா கரைக்க கல்லும் ஊறும்பாங்கள், அந்த மாதிரி அதை அசைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியாக விஜயை நேராக கொண்டு போய் முதலமைச்சராகணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க தான் முதலமைச்சராகணும். அப்போ எந்த எல்லைக்கும் செல்வார்கள் எல்லோரும். இதில் பிஜேபி நம்ம கூட சொல்ல முடியாது, அதிமுக எல்லா கட்சியும் பண்ணுவாங்க, சீமான் அவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிலைமை. ஏன் இன்றைக்கி புஷி ஆனந்த்ட்டையோ நிர்மல்குமார்ட்டையோ டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க முன்ஜாமீன் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எது பண்ணாலும் பெரிய சர்ச்சையாகும். ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் கால் அப்படிலாம் நீங்கள் பேசலாம், அதுலேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு செய்ய தெரியாத ஒரு சூழல். இப்போ ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஜாமீன் தள்ளுபடி ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அவர்களை தேடக்கூடிய பணிகள் 2 தனிப்படைகள் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர் அவரையும் பிடிக்க தனிப்படைகள் இப்போ சேலத்தில் முகாமிட்டிருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் கொண்டே இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் பிடிக்க முடியலை அப்படிங்கும்போது அங்கே பதுங்கி இருக்கிறார், இங்கே பதுங்கி இருக்கிறார்னு செய்திகள் மட்டும் வருது. ஆனாலும் இன்னும் பிடிக்க முடியவில்லை. இதற்கு நடுவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல், உச்சநீதிமன்றத்தில் ஆனந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. தலைமை நீதிபதி அவர்கள் அந்த அமர்வில் எங்களுக்கு நியாயம் வழங்குங்கன்னு கேட்க போகிறாங்க. சரி, இவங்க நியாயம் வழங்குங்கன்னு கேட்குறாங்களே, இப்போ ஏற்கனவே இந்த இது ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகிடுச்சு. அதுக்கு சொன்ன காரணம் முகாந்திரம் இப்போ தான் விசாரணை தொடங்க போகுது, தொடக்க கட்டத்திலேயே நீங்கள் முன்ஜாமீன் கேட்டால் சரி வராது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அதை தள்ளுபடி பண்ணாங்க. அதையும் தாண்டி சிபிஐயும் அதே தான் சொன்னாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் எந்த நம்பிக்கையில் இவங்க அணுகுறாங்க? எப்பயுமே தெரியும், உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு லாயரே சொல்லிடுவாங்க, சார் இது போடாதீங்க, போட்டால் சிக்கல் வரும் அப்படின்லாம் சொல்லிடுவோம். ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு உட்பட நிறைய வழக்கில் மனு போட்டுட்டு அப்புறம் வாபஸ் வாங்கின வரலாறுலாம் உண்டு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு என்ன, இந்த வழக்கு என்ன? இந்த வழக்கில் இன்றைக்கி இவ்வளோ நாள், அதாவது இது வெள்ளிக்கிழமை நடக்குது.